எல்லா விதமான சைவ உணவுக்கும் ஏற்றது ஒரு பூண்டு ஊறுகாய். இந்த பூண்டு ஊறுகாய் ஒரு வாட்டி செஞ்சு ஒரு மாதம் வரைக்கும் தாராளமாக வச்சு சாப்பிடலாம். 1 கிலோ பூண்டை நல்லா தோல் உரித்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு பேனில் 1 ஸ்பூன் வெந்தயம் 1 ஸ்பூன் கடுகு வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறமா 25 காஞ்ச மிளகாய் வறுத்து எடுத்துக்கோங்க. இதை ஒரு ஜாரில் கொட்டி வச்சுட்டு ஆற விட்டுருங்க. அதே டைமில் 1/4 லிட்டர் நல்லெண்ணெய் ஒரு பேனில் ஊற்றி இந்த பூண்டை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க. எண்ணெயில் வறுத்த பூண்டில் 3/4 பூண்டை அந்த ஜாரில் கொட்டியிருக்கிற மசாலாவோட சேர்த்து கொஞ்சமாக இஞ்சி சேர்த்து நான் வீடியோவில் ஆட் பண்ண மறந்துட்டேன். இஞ்சியும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பூண்டு வறுத்து மிச்சம் இருக்கிற எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் கடுகு கறிவேப்பிலை போட்டு காய்பொடியும் போட்டு தாளிச்சதுக்கு அப்புறமா இந்த அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் அதில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அந்த டைமில் கொஞ்சம் உப்பு அப்புறமா ஜாகரி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக அரை துண்டு லெமன் ஜூஸ் அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற விட்டு ஒரு கண்ணாடி கிளாஸ் ஜாரில் போட்டு வச்சு தண்ணி எதுவும் படாமல் ஒரு மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள்.